ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்கள் கேஜிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி ஹோம்மேடாக ஷாம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராமுக்கு நான் பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன். இது வந்து ஷாம்பு மாதிரி நல்ல முறை தரும். அதுக்கடுத்து ஒரு 100 கிராம் வந்து சீவக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 50 கிராம் வந்து காஞ்ச நெல்லிக்காய். இது எல்லாமே இங்கேயே நாட்டு மருந்து கடையில் கிடச்சிச்சு. அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சை பாசிப்பருப்பு. இது சூப்பராக கண்டிஷ்னருங்க. முடி அப்படி கொட்டுறதை நிப்பாட்டும். இதை நார்மலாகவே நம்ம தண்ணியில் இதை மட்டும் ஊற வச்சு அரைச்சி போட்டாலே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் வெந்தயம், உங்களுக்கே தெரியும் பெஸ்ட்டு கண்டிஷ்னர் அப்படின்னாலே வெந்தயம் தான். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பிளாக் சீட். இது கண்டிஷ்னரே நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை, இது யூஸ் பண்ணாலே போதும். இதில் வந்து என்ன பேக் போடுங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். பிளாக் சீட் சேர்க்குறப்ப நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். இதை ஃபுல்லாக ஓவர் நைட்டாக நான் ஊற வைக்க போகிறேன். ஒருத்தவங்க 8 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஆனால் நான் ஓவர் நைட்டுக்கு 9 மணிக்கு ஊற வச்சேன். காலையில் ஒரு 9 மணிக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சரி எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நைட் ஃபுல்லாக ஊறி அதோடது ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். கையில் அமுக்கிறப்ப எல்லாமே அமுங்கி வருது. அப்படியே இது நம்ம கையில் அப்படி தேய்ச்சி நல்லா பிசைஞ்சு விட்றப்பயே அது வந்து முறையாக வருது. சரி, ஹோம்மேடாக செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணுறப்ப அது நமக்கும் ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்கும். அதனால மட்டும்தான் இது வந்து நல்ல ஆயிலாக வச்சுட்டே நம்ம எப்பயும் போல் நார்மலாகவே நம்ம வந்து தலைக்கு ஷாம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாதனால நம்ம இதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சு யூஸ் பண்ணணும். நான் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு வர மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இது அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடணும். நமக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்றதுக்காக நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படியே சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம், அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு கொத்து வந்து செம்பருத்தி இலை சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே கழுவி தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வேப்பலை, ஏன்னா நமக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்கும். அதனால தான் இதை வந்து ஸ்கேல்ப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்காக என்கிட்ட இங்கே செம்பருத்தி பூ கிடைக்கல, அதனால நான் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பூ கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இது இலையை விட பூ வந்து செம்பருத்தியோட பூ வந்து சூப்பராக ஷாம்பு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. அப்புறம் வாசனைக்காக நம்ம ஒரு 2 ரோஜாப்பூ இதழ் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் வந்து அடுப்புலேருந்து இறக்கிட்டு கூட சேருங்க. நான் வந்து எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துட்டேன். இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அது கொதிச்சு வரணும். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஆலிவேரா ஜெல்லு சேர்க்க போகிறேன். அது வந்து கொஞ்சமாக ஆலிவேரா ஜெல்லை வந்து அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். ஏன்னா ட்ரை ஹேர் இருக்கவங்க வந்து ஆலிவேரா சேர்த்து இதை யூஸ் பண்ணுறப்ப நல்லா ஸ்மூத்தாக கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸில் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்ல முறையெல்லாம் மேலே ஃபுல்லாக வருது. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். இதை வந்து அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விடணும். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி தான் வரும். இதை கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருக்குது. இதை வந்து கையிலேயேவும் ஃபுல்லாக ஒரு வடிகட்டி வச்சு, இல்லை நீங்கள் துணி வச்சு கூட வடிகட்டி எடுத்துருங்க. நான் இந்த மாதிரியே பண்ணி தான் ஷாம்பு வர வச்சேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது ஒரு 1 ஹவர் ஆச்சு இது மட்டும் பண்ணுறதுக்கேவும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இந்த ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கையில் லேசாக ஊற்றி நான் வந்து இது பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ முறை வருதுன்னு. இது வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் தலையை க்ளீன் பண்ணோம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஷாம்பு வச்சு தான் நான் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் வந்து பேக்
போட்டிருந்தேன். பேக் போட்டுட்டு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணியிருந்தேன். நான் கண்டிஷ்னர், சீரம் எதுவுமே போடல. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஷாம்பு. இதோட ரிவ்யூ நான் போடுறதா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா அப்படியே ஃபால் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு ரிசல்ட் தரும். இப்போ இதை பற்றி வேறு மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.